வீடியோ பார்த்தேன், அதெல்லாம் உண்மையான நீங்க தான் சொல்லணும். ஓகே, திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். பறிக்கப்பட்ட உரிமைகள். சரி, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன உரிமை போயிருக்குன்னு பாக்கலாமா? ஓகே. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், குப்பை எடுக்கலன்னு போராட்டம், தண்ணி வரலன்னு போராட்டம். இதுல எங்க வாழ்றதுக்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உரிமைகள் எங்க மீட்டு கொடுத்தாருன்னு தெரியல. வேற என்ன சொல்லிருக்காரு? மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். மாநில உரிமைகள் பாதுகாக்கிறத தாண்டி மாநிலத்தில் இருக்கிற கனிம வளங்களை பாதுகாக்கிற நிலைமை மணல் கொள்ள மழையவே காணும். அப்போ இது எங்க போய் இவங்க எங்க பாதுகாக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழகத்துல போய் பார்த்தா, இப்படி பார்த்தாலும் கொலை, அப்படி பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, ஃபுல்லா அது மட்டும்தான் இருக்கு. இது மட்டும்தான். இப்ப சுத்தி இந்த 20 டேஸ்ல ஏகப்பட்டது பார்த்தாச்சு. 20 நாள்ல நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஓபன்லயே தான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும்னா, கனிமொழி அக்கா ஒரு மாநாட்டுல பெண் காவலர்கிட்டயே 2 திமுக நிர்வாகிகள் வந்து பாலியல் சீண்டல், ஏரோப்ளைன்ல போகும்போது அங்க இருக்கிற பெண் கிட்ட பாலியல் சீண்டல், 13 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல். இதெல்லாம் வந்து திமுக கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான். அப்புறம் ஏதோ இந்த 2 வயசு குழந்தை, அதுவும் திமுக காரங்க. தெரியல இதுலதான் யாரையும் தண்டிக்கிறாங்களான்னு தெரியல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கருத்து இவர் எங்க வச்சாருன்னு தெரியலையே. இரும்பு கரம் இருந்ததுன்னா இப்ப 22 நாள்ல மட்டும் 50 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப எங்க போச்சு இரும்பு கரங்கள்? துருப்பிடிச்சு போயிருக்கும். இல்ல, இரும்பு கரம் வந்து கஞ்சா விக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கும், கற்பழிக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கும், அவங்க கட்சியில இருக்கிறவங்க பாதுகாக்கிறதுக்கும் தான் இரும்பு கரம். பெண்கள்னு நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது. பெண்களை பாலியல் சீண்டுபவர்களை பாதுகாக்கிற கரம். நம்ம கனிமொழி அம்மா வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஆத்தூர் தொகுதியில வந்துட்டு போயிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை பத்தி தான் நான் பேச போறேன். அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அப்ப அந்த இன்னொரு ஃப்ரிட்ஜை வச்சு என்ன பண்றது? அதனாலதான் எங்க தளபதி வந்து 8000 ரூபாய் கூப்பன் தரேன் இருக்காரு. அதை எடுத்துட்டு போயிட்டு கடையில, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க, டிவி வேணுமா டிவி வாங்கிக்கோங்க, வாஷிங் மிஷின் வேணுமா தோச்சு கை கால் முதுகெல்லாம் வலிக்குது வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க, இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கங்க அப்படின்னு தளபதி வந்து 8000 ரூபாய் கொடுத்தாராம். சரி, தளபதி 8000 ரூபாய் கொடுத்தாரு. என்னைக்காவது கடைக்கு போய் நீங்க சொன்ன இந்த ஐட்டத்துக்கு எல்லாம் என்ன விலைன்றது கேட்டிருக்காரா? இல்ல உங்களுக்கு தெரியுமா வாஷிங் மிஷினோட விலை என்ன? நல்லா பெரிய டிவி வாங்கிக்கணுமா? சரி, சூப்பர். பெரிய டிவி 8000 ரூபாய்க்கு கலைஞர், கருணாநிதி அண்ட் கோன் ஏதாவது ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா அங்க வந்து நீங்க 8000 ரூபாய்க்கு பெரிய டிவி வீங்க, வாஷிங் மிஷின் விற்கலாம், நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் விற்கலாம். ஏங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கொடுக்குற 8000 ரூபாய் கூப்பன்ல உங்க கூட்டணியில இருக்கிறார் தெரியுமா, காங்கிரஸோட சிட்டிங் எம்பி கன்னியாகுமரியில, அவரு கடையில கூட எங்களுக்கு டிவியும் கிடைக்காது, ஃப்ரிட்ஜும் கிடைக்காது, வாஷிங் மிஷினும் கிடைக்காது. அட்லீஸ்ட் அவர் கடையிலையாவது, அவர் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பல பிரான்ச்சுகளோட சுத்திக்கிட்டு இருக்காரு, அவரு கடையிலையாவது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கூப்பனுக்கு வேல்யூ இருக்கு, 8000 ரூபாய்க்குள்ள ஒரு டிவி ஒரு வாஷிங் மிஷினும் காம்போவா கொடுப்பான்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பிரயோஜனப்படும். ஒன்னத்துக்கு உதவாத ஒரு உதவாக்கற கூப்பனை வச்சுக்கிட்டு யார் என்ன அழுறது? அதாவது வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன பொருட்கள் வந்து பெண்களுக்கு தேவைப்படுது, வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்கு ஒன்னும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொகுசா சாப்பாடு செய்யறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் நல்ல ஆட்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியவா போதில? நீங்க ஒரு கடைக்கு போய் இதெல்லாம் வாங்குறீங்களா? சொன்னா வந்து வீட்டுல வந்து வைக்க போறாங்க. அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையா? சரி, நீங்க தானே அதிமுக ஆட்சிக்கு வருதோ வரலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அது 4ஆம் தேதி உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். அதுக்கு இப்போ போன ஆட்சியில நீங்க தானே மாறினீங்க, நீங்க தானே இந்த தேர்தல் வாக்குறுதியில திமுகவின் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லி வாய்க்கிழிய பேசுனது வக்கனையா எங்க பண்ணிட்டீங்களா? நீங்க பிரச்சாரம் பண்ண தெருவுலயே 4 மது கடைகள் இருக்கும். போய் ஒண்ணு ஒன்னா இருந்து கணக்கெடுப்பு எடுங்க.
எங்க அண்ணனால் திறக்கப்பட்ட மதுக்கடைகள் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி நல்ல குதூகலமா பிரச்சாரம் பண்ணுங்க. வெக்கமாவே இல்லையாங்க உங்களுக்குலாம்? இதுல கூப்பன் வேற. உங்க கூப்பனுக்கு பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம் ஏதாச்சும் வேல்யூ இருக்கான்னு சொல்லுங்க. அதுலயாவது ஏதாவது ஆர்டர் பண்ணி பொழைச்சுக்கிறோம். நன்றி. கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.